இந்த ஆம்ப்ளரோட அசம்பிள் வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பார்ட் எடுத்திருக்கேன். வீடியோ லென்த்தாக இருக்கிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்களே அது வந்து ஒரு ஆம்ப்ளர் நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த ஸ்பேர்ஸ் வாங்கி நீங்களே அசம்பிள் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வீடியோ போடுற காரணமே. அதனால ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏதோ டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஒவ்வொரு பாட்டுக்கு அடுத்தது கீழே கண்டினியூ வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது போக எண்டு கார்ட்லையும் கொடுக்குறேன். இந்த ஆம்ப்ளரோட செக்கிங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட்டில் எண்டில் போடுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளர், அதாவது லோ பட்ஜெட்டில் இந்த வீட்டுக்கெல்லாம் கேட்பாங்க, லெஃப்ட் ரைட்டு 8 இன்ச்சு பாக்ஸ் ஊஃபர் போட்டுக்கிற மாதிரி, இந்த டெய்லரிங் ஷாப் இது மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஆம்ப்ளர் அசம்பிள் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னங்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேபினெட். இப்போ இதுக்கு சாம்கான் பிராண்டோட ஓவல் டைப் யூஎஸ்பி போர்டு எடுத்திருக்கோம். இந்த ப்ளூடூத் இருக்குது. நெக்ஸ்ட்டு வால்யூம் கண்ட்ரோல். ட்ரிபிளுக்கு 2 கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, பேஸுக்கு 2 கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ரைட்டு ஆடியோவுக்கு வால்யூம் வைக்கிறதுக்கு 2 கண்ட்ரோல் லைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எல்கான் 100K ஸ்டீரியோ கண்ட்ரோல். இதுக்கு நீங்கள் மோனோ கண்ட்ரோல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஸ்டீரியோ கண்ட்ரோல் தான் இருக்கிறது அப்படின்னால நான் ஸ்டீரியோ கண்ட்ரோலே எடுத்துக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது, நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது மோனோ கண்ட்ரோல் கிடைக்கும். நீங்கள் அது கூட வாங்கி இந்த ஆப்ஷன் உள்ள பேனலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தம் இதுக்கு 6 கண்ட்ரோல், 2, 4, 6 கண்ட்ரோல் இருக்குது. அடுத்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு நாப், அதான் 6 நாப் எடுத்திருக்கேன். அடுத்து இதுக்கு புஷ் டைப்பில் ஆன் ஆஃப் சுவிட்சு. இந்த ஆக்ஷன் போட்டிருக்கிற இடத்துக்கு ஒரு சுவிட்ச் கொடுக்கணும். இது எதுக்கு இந்த இடத்துக்கு வந்து நான் 6+6 சுவிட்சு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் லைன் அடிக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 2 சுவிட்சுக்கு வந்து நாப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 சுவிட்சுக்கு 2 நாப்பு. அடுத்ததில் பவர் ஆன் ஆஃப் எல்இடிக்கு வந்து 5mm ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்இடி எடுத்துக்குவோம். 5mm எல்இடி ப்ளஸ் 2.2K, அதுக்கு ரெசிஸ்டன்ஸு 1/4 வாட்டில் எடுத்திருக்கோம். இதனோட கலர் கோடிங்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு. அடுத்து ஃப்ரண்ட் பேனல். ஓகே, அவ்வளோதான். இப்போ கேபினட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் புஷ், 4 பாட்டம் புஷ்ஷு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா 012 3 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். இப்போது இதை ரெக்டிஃபை பண்ணுறக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டயோடுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா IN5408 இதனோட நம்பரு. இதில் 4 டயோடு எடுத்திருக்கேன். இதுக்கு யூஸ் பண்ண போகிற கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 4700 MFTயில் 35 வோல்ட்டு கெப்பாசிட்டி ஒன்று எடுத்துருக்கிறேன். அடுத்து இது பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக மெயின்ஸ் கார்டு ஒன்று எடுத்திருக்கேன். யூஎஸ்பி போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக 7805 ரெகுலேட்டர் ஐசி ஒன்று, அதுக்கு வைக்கிற ஈச்சிங் ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்து இந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா RCA பின் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த RCA எடுத்துக்கிறேன், 6 RCA எடுத்துக்கிறேன். ஸ்பீக்கர் பின் பார்த்தீங்கன்னா 4-way DMK ஒன்று எடுத்துருக்கிறேன். இது 2 கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டீரியோ மட்டும் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணால் போதும், ஒன்றா டம்மியாக விட்டலாம். இதுக்கு பவர் ஆம்பு போர்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைடெக்கோட 4440 DLIC பயன்படுத்தின ஸ்டீரியோ போர்டு எடுத்துருக்கோம். இது வந்து பேஸ்டபிள் இல்லாமல் வர ஸ்லிம் போர்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு உண்டான பிடி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பிராண்டோட பஸ் பிடி யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஒரு 1 ஆம்ஸ் டயோடு ஒன்று எடுத்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்குறக்கு டயோடு ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணுவோம். அந்த ரெகுலேட்டர் ஐசி கொடுக்குறக்கு இன்புட் சப்ளை கொடுக்குறக்கு நம்ம இந்த 1 ஆம்பியர் டயோடு யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கேபினட் ஃபிட் பண்ணுறது எப்படிங்கன்னு பார்த்துடலாம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
லைன் அடிக்கல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக ஃபிட் பண்ணி முடிச்சிடுறேன். தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்காக நான் ஒரு ஃபைபர் வாஷர் யூஸ் பண்ணுறேன். இந்த வாஷர் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த வாஷர் நீங்கள் உள்ளே போடலை அப்படின்னா, அதுக்காக நான் இந்த வாஷர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வாஷர் யூஸ் பண்ணனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நம்ம நாப்பு யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே பேனலை ஒட்டி உங்களுக்கு நாப்பு வந்து உக்காரும். அதனால் உங்களுக்கு பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இந்த நாப்பு வந்து வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஃபைபர் வாஷர் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இந்த வால்யூம் கண்ட்ரோலில் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சுவிட்சை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஆக்ஸு ஆன் ஆஃபு சுவிட்சு ஃபிட் பண்ணும்போது நீங்கள் வாஷர் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம்.
அடுத்து இப்போது வால்யூம் கண்ட்ரோல் ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு நாப் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புஷ்ஷு போட்டுக்கலாம். நாப்பு போடுறதுக்கு முன்னாடி வால்யூம் கண்ட்ரோலை ஃபுல்லாக ஸ்டார்டிங் பாயிண்டில் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நாப்பு போடும்போது நம்ம எண்டு பாயிண்ட்லேருந்து போடுறதுக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி எல்லா நாப்பும் நான் போட்டுக்கிறேன். யூஎஸ்பி போர்டு வந்து நம்ம ஃபைனலாக ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துக்கலாம். இது மாதிரி மடக்கிருந்தா நீங்கள் கட்டிங் பிளேயர் வச்சு இதை நேர் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்றைக்குமே நீங்கள் அசம்பிள் பண்ண போகிற ஆம்ப்ளிஃபையரோட கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் எங்கே வருதுன்னு பாருங்கள். இந்த ரைட் சைடு வந்து கார்னர் மேலே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துருக்கு. அதே சைடு ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி அதனோட ஒயர் மெயின்ஸ் கார்டு விட்றதுக்கு லைன் இருக்குது. அப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு வச்சுக்கலாம். இப்போது நம்மளுக்கு இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. கொஞ்சம் இந்த கேப் விட்டு வைங்க. பின்னாடியும் கேப் இருக்கணும், இந்த கேபினட் இந்த இடத்துலையும் கேப் இருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப இந்த கேபினட் ஒட்டி இப்படி வைக்கக்கூடாது, இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பவர் ஆம்ப் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4440 போர்டை எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்க. நான் இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், இப்படி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து பிடி போர்டு இதை இப்படி வச்சுக்கிறேன். அவ்வளோதான் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது. இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் மல்டிமீட்டரோட கேபிளையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த ஹோல்ஸில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். அடுத்து நான் இதில் ட்ரில் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான ஹோல்ஸ் நான் போட்டு முடிச்சிட்டேன்.
நம்ம ஹோல்ஸ் போட்ட பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி பிசுறு பிசுறாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தெரியுதுங்களா, நிறைய பிசுறாக இருக்கும். இந்த பிசுரோடு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த பிசுறு கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரூ போடுறதுக்கு உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். உள்ளே விழுந்தது அப்படின்னா போர்டு ஷார்ட் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் அதோட பெரிய சைஸ் ட்ரில் பிட்டை யூஸ் பண்ணி அந்த பிசுறு எடுத்துடுறோம். அவ்வளோ எல்லாம் பிசுறு எடுத்தாச்சு. நம்ம ட்ரில் பண்ண பிசுறு ஏதாவது இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி இதை க்ளீன் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம அசம்பிள் பண்ணுறது எப்படிங்கிறது பார்த்துடலாம்.